வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னப்பா என்ன சந்தோஷம்? அதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டி ஆகணுமே, இன்னும் முட்டாம இருக்கு, சட்டப்படி முட்டணுமே. யாரையா நீ வேற முட்டணும் யாரு முட்டிக்கினாங்கயா? யாரு நீ வேற. அதாவது நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, கரடியே காரி துப்புனமுமே. கரடியே காரி துப்புச்சா? அதாவது இம்சை அரசன் புலிகேசியில பாத்துருந்தீங்கன்னா கரடி காரி துப்புனமும் எவ்வளவு ஃபேமஸ். ஆமா காரி பூந்து போய் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா காரி தூணு துப்பி இருக்காரு. யார? விஜய. சும்மா போய் சொல்லாதியா, சும்மா எதனா பேசுறேன் பொய்யா? பின்ன டிவி எல்லாம் பாக்குறியா இல்லையா? எங்க அண்ணன் வந்து சும்மா துப்புலடா. அதெல்லாம் வர முடியாதுங்க, அதெல்லாம் நம்ப முடியாது. போயா இவன் வேறங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட நான் ஒண்ணு கேள்வி கேட்டேன். என்ன கேட்ப? மன்னிப்பு கடிதம் தான் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கல்ல. விஜய் வந்து தெரியாம பேசிட்டாரு, ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டாரு போன மீட்டிங்ல. சரி, அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டம் இதுக்காக கூட்டி அதிமுகவெல்லாம் யாரும் விமர்சனம் செய்யாதீங்க, நம்மளுக்கு போட்டி திமுக தான், சோ அதிமுகவை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு மன்னிப்பு கடிதமே எங்க ஆதவ அர்ஜுன் எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கு கொடுத்த பிறகும் எங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி விமர்சனம் செய்யலாம்? உண்மையதான் சொல்றியா? சாமி சத்தியமா விமர்சனம் செஞ்சிருக்காருயா, கலாச்சிருக்காருயா விஜய போட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜய் காரணம் எல்லாத்துக்குமே நீதான் காரணம் சொல்லியிருக்காரு. என்னதான் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஐயா நம்ம விஜய ரோஸ்ட் செஞ்சாரு அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய எங்களுடைய அன்பு சகோதரி டி பெரியார் அவர்களுக்கும், சந்திரன் அவர்களுக்கும், சந்தோஷி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க தட் கரடியை காரி துப்புன மொமெண்ட்டை உள்ள போய் பார்ப்போம். இந்த கரடியே காரி துப்புன மூமெண்ட் எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு காரி துப்பிட்டாங்களா? அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து நம்மளுடைய விஜய காரி துப்பி இருக்காரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரண கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ். என்னப்பா சொல்ற? ஏன்னா அவரை பத்தி தான் மெயின் கொஸ்டின் வைக்க போய் அந்த கொஸ்டின் அப்படியே டைவர்ட் ஆகி எங்க அண்ணன் விஜய் சைடுக்காக வந்துருச்சு. அதனால எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு போற போக்குல அந்த நாயை அப்படி தட்டி விட்டு போவாரு, சொல்லிட்டு போ, அந்த மாதிரி சூன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியுங்க, கூட்டணி கலவரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கிடையும் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டணியில யார் சேர போறா, அந்த கூட்டணியில யார் சேர போறா அப்படின்ற பேரங்கள், சீட்டு பேரம், நான் தப்பா சொல்றேன், சீட்டு பேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இதுல மெயினா வந்து இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது 3 பேருக்கு தான். ஒன்னு ஓபிஎஸ் எங்க போறாரு, இன்னொன்னு தேமுதிக எங்க போகுது, இன்னொன்னு பாமக 2 எங்க போகுது, பாமக பி எங்க போகுது. இந்த 3 டீம் எங்க போகுதுன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், இலவு காத்த கிளின்ற மாதிரி ஒரு கிளி நின்னு இருக்கு, ஒரு கிளி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. வாங்க சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் சார் வாங்க ஐயா, டிடிவி ஐயா வந்துருங்க. அவரு ஆட்டோ வந்து லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவா, அது மாதிரி பனையூருக்கா இண்டிகேட்டர் போட்டுருக்காப்ல, போட்டுட்டு அப்படியே கமலாயம் இல்லங்க நான் என்டிஏ கூட்டணியில சேர்ந்து ஐ டோன்ட் லைக் யூ விஜய் நவ ஆர்மி முதல்ல who are you? அவர் லாஸ்டா நச்ச படம் நான் பார்த்தேன், கோட்டு பார்த்தேன், நல்லா இல்ல அது, அதனால எனக்கு பிடிக்கல, நான் வந்து பிஜேபிக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல போயிட்டு அவர் ஐக்கியமாயிட்டாரு. இப்போ வந்து டிடிவியை நம்பிக்கிட்டே வந்து ஓபிஎஸ் இருந்தாரு. சரி டிடிவி எங்க போறாருன்னு பாத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓபிஎஸ் வெயிட் பண்ணுவாரு. டிடிவி இங்க சேர்ந்த உடனே பரவாயில்ல, டிடிவி போய் இப்ப ஏடிஎம் எடுத்துட்டாரு, நம்மளை பத்தி பேசுவாங்க, இப்ப ஒருங்கிணைந்த அதிமுகவா மாற போகுது, என்னையும் அதிமுக சேர்க்க போறாங்க, நான் நெக்ஸ்ட் துணை முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல மனுஷன் வந்து நேத்து வந்து என்ன சொன்னாரு, எங்க டிடிவி போயிருக்காப்ல, உள்ள போயிருக்காப்ல. எதுக்கு டிடிவி உள்ள போனாரு? அதிமுக வந்து பலம் பெறணும், ஒன்றிணைக்கணும். அவரு வேற கட்சி தொடங்கி போயிருந்தாலும் அவரோட அல்டிமேட் டைம் என்ன, அம்மா ஆட்சி வரணுங்க. சோ இப்போ அந்த ஆட்சியில பேலன்ஸ் இருக்கிறது யாரு? நான் சொல்லுவேன், நான் தான் ஓபிஎஸ், நான் தான் பேலன்ஸ் இருக்கேன். நான் இப்ப அந்த கூட்டணியில போய் சேர்ந்தேன்,
அதிமுக முழு அதிமுக மாறிடும், பலம் மாறிடும். அவ்வளவுதாங்க, நம்ம தாங்க அடிச்சு தூக்குறோம். அதனால முடிவெடுக்க வேண்டியது யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிடிவி போய் எடப்பாடி அண்ணன் கிட்ட பேசி, எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி, ஓபிஎஸ் நல்லவர் தானே, வல்லவர் தானே, அவர் நாளும் தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட பலம் இருக்கு, பவர் இருக்கு, அவரை சேர்த்துக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லணும். சேர்த்துக்கு நான் ரெடி, அவங்க ரெடியா, நீங்க ரெடியா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கிண்ணன்லாம் சொல்லி எடப்பாடிக்கு வந்து ஒரு தூது விட்டாப்ல காதல் தூது விட்டு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் 10 மினிட்ஸ். அதுக்குன்னே அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப போட்டேன். அதெல்லாம் இங்க பாருங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்க நானு, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வேணும்னு சொன்னீங்க, டபுள் துப்பாக்கி. இனிமேட்ல ரெட்டை குழல் துப்பாக்கில ஒண்ணு பிஜேபியா மாறி போச்சு. ஒண்ணு இபிஎஸ், இன்னொன்னு பிஜேபியா, டபுள் இன்ஜினியா, சாரிப்பா. அத வந்து முதலமைச்சர் டப்பா இன்ஜின் கலெக்டர். சோ இபிஎஸ் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியாது, ஓபிஎஸ் எல்லாம் நாங்க இனிமேட்டு சேர்த்துக்கிற வாய்ப்பே கிடையாது. அவரு வந்து எதனா பண்ணிட்டு போட்டோம், எங்கன்னா போய் சேர்த்தோங்க, அவருக்கும் ஏடிஎம்கேக்கும் சம்பந்தமே கிடையாது. பொதுக்குழு முடிவு. ஆமா, ஏங்க இது நான் முடிவு எடுக்கலங்க, அஸ் a சிங்கிள் மேன், அஸ் a பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கல, எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி கிட்டத்தட்ட 2500 பேர் அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே we don't want ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கட்சிக்கு துரோகம் பண்ணிருக்காருங்க ஓபிஎஸ். ஆமா, வந்து கட்சி அலுவலகத்தை சூறையாடி இருக்காரு. அவரெல்லாம் எப்படிங்க நாங்க சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் தான் கொண்ட கொள்கையிலே ஸ்ட்ராங்கா இருக்காப்ல, மாறாம ஸ்ட்ராங்கா சேர்க்க முடியாது என்ற ஒற்றை புலி. ஆனா பாவண்ட ஓபிஎஸ் ஏதோ ரிப்ளை கொடுத்தாருன்னா இல்லடா, எனக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்குன்னா, இந்த மனுஷனும் சேர்க்க மாட்டேன் 4 வருஷமா சொல்லிருக்காங்க. அப்போ திரும்பி போகுது. ஓபிஎஸும் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க சுத்தின்னு இருக்காப்ல. கொஞ்சமாச்சு மதிப்பு தரணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா கொடுக்கலையே, என்ன பண்றது இப்போ? தர்ம யுத்தம் பாட்டுவா. எங்க அண்ணன் என்ன செய்ய போறாரு? எங்க அண்ணன் கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, என்னங்க நீங்க என்னமோ அண்ணன், நீங்க எடப்பாடி அண்ணன், நீங்க சேர்த்துருவாரு, நீங்க டிடிவி பேசுவாரு, மதிக்கவே இல்லையங்க, மதிக்காம லாஸ்ட்ல அந்த மனுஷன் வந்து இப்படி சொல்லிட்டாருங்க, சேர்த்துக்க முடியாது, பொதுக்குழு கூட்டத்துல எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே எங்கன்னா, இவரு காருக்குள்ள ஏறிக்கின்னு. அதெல்லாம் பழைய கதைங்க. பழைய கதையாயோ? நேத்து நடந்துச்சு பழைய கதைன்னு. ஐ மீன் அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுக்குழு கூட்டம் பழைய கதைங்க. அப்ப கூட என்னப்பா இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப எனக்கு ஆக்சுவலா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எவ்வளவு மன கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு டவுனா இறங்கிட்டாரு, அப்ப எதுக்கு சண்டை போட்ட? ஓபிஎஸ் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், 3 வாட்டிங்க. ஆமா, அவர் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக பலம் இருக்கு. ஆமா, இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டோம் அந்த மனுஷன் இவரை மதிக்க மாட்டாப்ல, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாப்ல. ஆனா இவரும் பின்னாடி போயிட்டே இருக்காரு, சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் லவ் பண்ணு ப்ளீஸ். அவரும் தெரித்து விட்டுறாரு. இவரு இவ்வளவு டவுனா போறாருன்னு தெரிஞ்சுதான் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வெளில போயிட்டு. அதுதான் ஒண்ணு நிந்தா ஸ்ட்ராங்கா, நீ தானே போய் சண்டை எல்லாம் போட்ட, போயிட்டு ஆபீஸ் எல்லாம் ஓடிச்ச. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு இப்ப இந்த வீடியோ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட பாக்கலாம். நான் வந்து தப்பா சொல்லல, ஆக்சுவலா அரசியல்ன்றது என்ன, எதிர்த்து போராடணும், செய்யணும். இங்க இவரு சைலண்டாவே இருந்தா அவனாவே கூப்பிடணும், ஐயோ உங்க பின்னாடி இவ்வளவு பலம் இருக்கு, இவ்வளவு கெத்தா இருக்கு, அதை விட்டுட்டு சைலண்டா இருக்க என்ன ஆயிடுதுன்னா ஓட்டாங்க மதிப்பா. அதை சொல்ல மாட்டீங்க, கூட இருக்கிறவங்க ஓடி போறதுக்கு காரணம் யாரு? ஓபிஎஸ் தான். நீ ஸ்ட்ராங்கா இல்ல போயிட்டாங்க. அவங்க பேரு மனோஜ் பாண்டியன் ஒரு சைடு திமுகவுக்கு போயிட்டாரு, அடுத்தது வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சர் என்னமோ டிவிகேக்கு போயிட்டாங்க. இப்படி ஸ்ட்ராங்கா இல்லாத மனுஷன் பின்னாடி யாரு இருப்பா? யாரும் இல்ல. நேத்து பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும் போது பாக்குறேன் 4 பெருசுங்க இருக்கு. யார் அவங்க பார்த்ததே இல்லை நானு. வயசான டிபி ஹாஸ்பிடல் அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் ஓபிஎஸ். சோ இவரும் வந்து என்ன சேர்த்துக்கோங்கன்னு போறாரு. இபிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டோரை லாக் பண்றாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்னப்பா எல்லாம் பட்டு சிரிக்கிற போகல பத்திரிகையாளர் வந்து சைடுக்கா விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்க எடப்பாடி வந்து பொங்க ஆரம்பிச்சு, என்னங்க நீங்க விஜய்ன்றீங்க, எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? கரூர்ல சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு காரணம் யாருங்க? யாரு? உங்க விஜய்ங்க.
திட்டமிடாம போனதுக்காக நந்து போச்சது. அப்படியே சொல்லிட்டோம்ல. எடப்பாடியே சொல்றாரு, கரூருக்கு திட்டமிட்டபடி போகாதனாலதாங்க அந்த சம்பவம் மிஸ்டர் விஜய், நீங்க லேட்டா போனதுதான் காரணம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமியே இன்னைக்கு பேசுறாரு. ஆனா அன்னைக்கு சட்டமன்றத்துல போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? வெளிநடப்பு பண்ணாருங்க. திமுக தாங்க காரணம். நீங்க ஏன் போலீஸ் போல? போலீஸ் கம்மியா இருந்துச்சு. விஜய பத்தி ஒரு வார்த்தை போலீஸ் தாங்க. நீங்க நல்லவருங்க வல்லவருங்கன்னு அன்னைக்கு பேசினாரு. இன்னைக்கு வந்து கூட்டணி கதவெல்லாம் இழுத்து மூடிட்டனால ஓகே, இனிமேட்டு இந்த விஜயால நமக்கு எதுவும் பயனும் இல்ல, போட்டவனு கலாங்கடா, பலனும் இல்ல பயனும் இல்ல, வச்சு செய்யலாம் வாங்க. நீ வேற என்ன ஊழல் கட்சி நான் சொல்றேன் இருடா இறங்குறேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு காரணமே வந்து விஜய் தானா? தனையா தொண்டை ஒரு லாஸ்டா 4-5 மாசம் இததான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்து சொல்றாரு, உடனே இந்த கதையை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன சினிமா விட்டு வந்தேன், சினிமா விட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு 500 கோடி 1000 கோடி விட்டு வந்தேன். யாருக்காக விட்டு வந்தீங்க? எதுக்காக விட்டு வந்தீங்க நீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? 41 பேரு இறந்து போனா யாருங்க? உங்க கட்சி ஆட்கள், உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்கள் தானே. நானே போய் பார்த்தேங்க, மனிதாபிமான அடிப்படையில நான் போய் பார்த்தேங்க அவங்கள. ஃபயர் ஸ்பீச் விட்டுறாரு போலியே, ஃபயர் ஸ்பீச். நீங்க எங்க போனீங்க? எது இறந்ததும் உங்க தொண்டை, உங்க ரசிங்க. எங்க போன? நீங்க எங்க போனீங்க? ஐயா கேக்குறத சொல்லு பதில. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். யாருக்காக உயிர் இழந்தார்கள்? அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சீங்க, விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதாவது விலையும் பயிர் முறையிலே தெரியுமாங்க. கொரோனா காலம் வந்து இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். இதுலயே தெரியுதா உங்களோட உங்க கட்சியோட பௌர்ச்சி? நீங்களா இதுக்கே ஓடி போறீங்களே. நாளைக்கு கொரோனா வந்தா எங்க சார் போவீங்க? அதுவும் கேட்டாப்ல. அதுவும் கேட்டார். கொரோனா வந்தா நீங்க எல்லாம் தாக்கு பிடிப்பீங்களா? இப்பயே வந்து வரீங்க, ஒரு மீட்டிங் பேசுறீங்க, ஓடி போய் படையில டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. டோரை லாக் பண்ணி 1 வாரம் வெயிட் பண்றீங்க. நெக்ஸ்ட் வரீங்க, பேசுறீங்க, டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு கொரோனா வந்தா நீங்க எல்லாம் மக்கள் இந்த கொரோனாலே எங்க இருந்தாரு இவரு? அவர் கொரோனால இருந்திருக்காரு. கொரோனா பீர்னு ஒன்று இருக்குங்களா? அதுக்கு என்ன பண்ண? கொரோனா பீர் வாங்கி குடிச்சு கொரோனா சரி பண்ணாருன்றியா? கொரோனா பீர் வாங்கி குடிச்சு கொரோனா சரியாச்சா அவருக்கு? முல்லை முள்ளால் எடுக்கவும், அதனால கொரோனாவை கொரோனா பீரால் எடுக்கவும் பாத்துங்க. இதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சுன்னா விஜய் என்ன பண்ணாரு அதை பண்ணிக்கோங்க. சோ இவன் தொண்டர்கள் இருக்கும் போதே ஓடி போன நீ கட்சி நடத்தி என்ன பண்ண? என்ன பிரயோஜனம்? ஒரு சிம்பிளி வேஸ்ட். இதுக்கு மேல என்ன தங்க துப்பு? ஐயோ இதெல்லாம் மோசமான துப்பா இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி துப்பி இருக்காரு. நம்ம வந்து ஒரு 5-6 மாசமா துப்பிட்டு இருந்தது. ஒரே வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டா ஒரே பிரச்சனை. ஆமா தம்பிங்க ஆனா ஆக்சுவலா இந்த நியாயம்லாம் அவருக்கு அப்பவே தெரியும். சும்மா நடிச்சுன்னு சரி, பொதுமக்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கல. இப்போ எனக்கு ஒண்ணு தெரியலங்க. இப்போ பொதுமக்கள் பாக்குற பொதுமக்களா இருக்கட்டும், பாக்குற விஜய் ஃபேனா இருக்கட்டும், என்னடா அன்னைக்குதான் சட்டமன்றத்துல போயிட்டு வெளிநடப்புலாம் பண்ண, திமுக தான் காரணம், ஒழுங்கா ப்ரொடெக்ஷன் தரலன்னு சொன்ன, அன்னைக்கு அவ்வளவு டைலாக் பேசிட்டு இன்னைக்கு கூட்டணிக்கு வராத ஒரே காரணத்தால இப்போ உக்காண்டிக்கிட்டு என்னமோ விஜய் தான் காரணம், என்ன பெரிய நடிகை சொல்லிருக்காருங்க. இப்பதான் வாழ்க்கையிலேயே உண்மை, வாழ்க்கையிலேயே பொய்யா பேசணும். இப்பதான் உண்மையை பேசிட்ட உண்மை. இப்ப என்ன பண்றதுன்னு விஜய்க்கு தெரியல. விஜய் சார் அன்னைக்கே சொன்ன அதிமுக இழுக்காதீங்கன்னு, நீங்க போற போக்குல ஊழல் கட்சின்னு நாளைக்கு ஆல்ரெடி வந்து இங்க இருக்கிற டிஎம்கே சைடு இருக்கிற சாதா யூடியூபர்ஸ வந்து சமாளிக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. 2 பக்கமும் அடிக்கிறானுங்களே, ஏரியாவுக்கே வருது. அதனாலதான் எங்க அண்ணன் வந்து வெள்ளக்கொடி ஏத்துனா நீ போட்டாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு. அதிமுக யாரும் விமர்சிக்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஃபைனலுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். நம்ம எல்லாம் வந்து டிஎம்கே கிட்ட தான் போட்டியில எல்லாம் அப்படின்னு வெள்ளக்கொடி காட்டியும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்சு செஞ்சிருக்காப்ல. இப்ப வந்து தாவேக்காவுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸா? தாவேக்காக்கா? ஆமா, தாவேக்காவை நோக்கி ஒரு கட்சி வரப்போகுது. என்னப்பா இது? தாவேக்கா நோக்கி எந்த கட்சி வரப்போகுது? தேமுதிக. எப்படி சொல்ற? பின்ன தேமுதிகாவுக்கு தான் 2 கேட்டும் க்ளோஸ் பண்றாங்க போல போற போக பார்த்தா. அதனால டிவி கூட சேர்ந்துருவாங்கன்றியா? இந்த அல்சல்னு சொல்லுவாங்க பாத்தியா? அவனுக்கு நான் ஒரு சிக்கன் பீஸ் வைக்கிறேன், எனக்கு 3 வையா, அவனுக்கு 4, எனக்கு 8 வையா.
அப்படின்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து இது இப்ப இல்லங்க, அப்போது 2021 பிரச்சனை தான் இதே மாதிரி. அவங்க இப்ப பேசும்போது கூட பாருங்களேன், எங்களுக்கு யார் உரிய மரியாதை கொடுத்து நிறைய சீட்டு தரீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம், நாங்க எந்த கூட்டணியில போய் சேர்றோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அப்படி பேசக்கூடாது, அது தப்பு. கட்சி மக்கள் எந்த கூட்டணியை விரும்புறாங்களோ, மக்கள் எந்த கூட்டணி நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்க போய் சேருவோம், எங்களுக்கு சீட்டு எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது, அப்படிதான் பேசணும். இதுதான் கட்சி வளர்க்குறது. நீங்க தலைவர்கள் கிட்ட போயிட்டு சீட்டு கொடுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், அது பேசிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் கட்சி நடத்துறது நிறைய சீட்டு இல்ல சொல்லல, பட் பொது மேடையில பேசும்போது அப்படி பேசக்கூடாது. உனக்கு கொடுக்காத முன்னாடி யார் அதிகமா சீட்டு தருவீங்களோ அங்கதான் நான் போய் சேருவேன் போது இதுல அப்புறமா மக்கள் நலன் எங்க இருக்கு? அதுதான் கேக்குறேன், உங்க நலன் தான் இருக்கு இதுல. இப்போ ஏடிஎம்கே ஒரு கெட்ட கட்சின்னு வச்சுக்கோ, ஏடிஎம்கே வந்து ஒரு 20 சீட்டு கொடுத்துட்டா அப்ப அங்க போய் சேர்ந்துருவேன், அப்ப கெட்ட கட்சியோட போய் சேர்றேன். அதுதான் கேள்வி. சரி, இப்ப இந்த சைடு திமுக ஒரு கெட்ட கட்சின்னு வச்சுக்கோ, இப்ப திமுக ஒரு 20 சீட்டு கொடுத்தா அங்க போய் சேர்ந்துருவீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நாட்டுக்கு நல்லது பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன மோட்டிவ் என்ன? சோ அது வந்து தொண்டர்கள் கிட்டயே வந்து அப்பா பேரம் பேசின்னு இருக்காங்க போலயா. ஆல்ரெடி டாக் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு, டிஎம்கே கிட்டயும் பேசுறாங்க, ஏடிஎம்கே கிட்டயும் பேசுறாங்க, பேசினே இருக்காங்க, மேடையில வந்து பேசுறது. தொண்டர்கள் கிட்டே வந்து ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து சும்மா நீங்க போன எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு தெரியல, டிஎம்கே கேட் வரைக்கும் போயிட்டு அம்மா வாமா காபி சாப்பிடுமா, க்ளோஸ் காபி வேணா குடிச்சிட்டு போ, சீட்டு எல்லாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணி அனுப்புனாங்க. 21 சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இங்கயா அங்கயா அங்கயா இங்கயான்னு இருந்துட்டு லாஸ்ட்ல டிடிவி கூட சேர்ந்து கூட்டணி போட்டு கட்சியே காலி. இப்போ அதே நிலைமை தான் நடக்க போகுது. நம்ம சொல்றது ஆமா, டிஎம்கே கிட்டயும் வந்து சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க, ஏடிஎம்கே கிட்டயும் சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. கொஞ்சம் நெஞ்ச சீட் இல்ல, கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்ல 20 சீட்டு கேக்குறாங்க. 20 we want 20 சீட் plus we need ராஜ்யசபா சீட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கிட்ட கோரிக்கை, இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்டயும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு டபுள் டிஜிட்ல தான் வேணும், பாமகக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் இல்லமா, சாரி போதுமா நீ பேரம் பேச, நீங்க வந்து ரொம்ப பெரிய கட்சியா இருப்பீங்க போல, நீங்க நிறைய எதிர்பார்க்கறீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் குடுக்குற அளவுக்கு நாங்க வந்து கெபாசிட்டில இல்ல, சோ ப்ளீஸ் லீவ் அஸ் அப்படின்ட்டு 2 டோரை இழுத்து மூடிட்டா இப்ப இவங்க எங்க போவாங்க? டிவி கேக்கிட்டு தான் போய் ஆகணும். ஒருவேளை சீமான் கிட்ட போய்வாங்களோ? எங்க அண்ணன் தண்ணித்து தாண்டா போட்டிட்டு, எங்க அண்ணன் யாரையும் போட்டு, எங்க அண்ணனுக்கு ஒரு தட்டு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அதை நானே சாப்பிடுவேன், என் சாப்பாடு யாரும் எடுக்க கூடாது. சோ அந்த மாதிரிதான் நாம் தமிழர் கிட்ட எல்லாம் போக வாய்ப்பே இல்ல. இவங்க எங்க போக வாய்ப்புனா ஒரே இடம் தான், டிவிக்கு. அண்ணன் விசஸ் தம்பியா அப்படி சேர்த்துக்க வேண்டியதுதான். மேட்ச் பண்ணக்கூடாதுப்பா, நீ வேற அண்ணனா அண்ணன் அவங்க சேர்த்துப்பாங்களா? அவங்க இப்போ 60 சீட் அவங்களால தர முடியாதா? 150 எடுத்துக்கோங்க, 150 எடுத்துக்கோங்க தாயே, எனக்கு ஒரு 70 கொடுத்தா போதும். இப்போ விஜய் டிஎம்டிகே சேர்த்துக்கினா செழிப்பா இருக்கும், சாரி சிரிப்பா இருக்கும். பட்டு செழிப்புன்னு சொன்னியா, என்ன அவன் செழிப்பா இருக்கணும், ஸ்லிப் ஆஃப் த டங், ஸ்லிப் ஆஃப் த பிரெயின், சிரிப்பா இருக்கும். நினைச்சு பாருங்களேன், விஜய் வந்து ஒரு 117 சீட்டு, விஜயகாந்த் டீம் அதாவது பிரேமலதா விஜய் எங்க போயிங்க 117 குத்துட்டு 2 பேரும் நின்னா அதுதான். அது சொல்லுங்க, விஜய் கிட்ட இல்லாத பணமாடா, 2 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? 2 ரூபாய் கொடுத்தா 2 கோடியா 20 கோடியா 2 ரூபீஸ்ங்க, 2 ரூபீஸ். ஆதவர்ஜுன கொடுப்பாப்ல, ஆதவர்ஜுன் வந்து லாட்டரி வித்த காசுலாம் இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்டிகே எந்த கேட் போய் நிக்கணும்னா லாஸ்டா டிஎம்கேவும் க்ளோஸ் பண்ணி ஏடிஎம்கேவும் க்ளோஸ் பண்ணி விட்டால் போய் தட்ட வேண்டிய ஒரே டோரு டிவிகே தான். அதனால தயவு செய்து கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு நின்று போங்க. அதாவது டிவிகே நீங்க வந்து உங்களை எல்லாரும் கலாச்சின்னு இருந்தாங்க, இலவு காத்த கிளி இலவு காத்த கிளி, லாஸ்ட்ல எவனுமே வரல, இது செத்து போன கிளின்னு கலாச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, லைட்டா திறந்து வைங்க டோர். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. பாருங்க, வெயிட் ஃபார் தி குட் மொமெண்ட். லைட்டா திறந்து வைங்க, நீங்க டோரை திறந்து வைங்க, தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. டிஎம்டிகே வந்து உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு, அவங்க வந்தா தயவு செய்து முதலமைச்சர் வேட்பாளரா மட்டும் அவங்களை அனௌன்ஸ் பண்றேன். முதலமைச்சர் வேட்பாளரா? அப்புறம் உங்களுக்கு என்ன? சரி, அண்ணன் யாரு தம்பி யாரு? இப்ப நீ சொல்லு, யாரு பெரிய அண்ணன்?
அண்ணன் அவர் தாங்க கேப்டன் தான். அப்புறமா நீ எப்படி தம்பியை முதலமைச்சர் ஆக்குவீங்களா? அது கரெக்ட் தாங்க. அப்புறம் எதுக்குங்க அரசியல உச்சத்தை விட்டு வந்திருக்கு? எதுக்கு துணை முதலமைச்சருக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி பேசிருந்தீங்களா? அப்ப என்ன கொடுத்துருப்பாங்க? அது வருஷம் எங்க போறப்பா கட்சியா அவருது, அவர்கிட்ட பர்மிஷன். ஏடிஎம்கே கூட கூட்டணி இவங்க டிவிக்கே பேசிட்டு இருந்தாங்க, துணை முதலமைச்சருக்கு தான் பேசினாங்க. இவங்களே எங்க கட்சியை நடத்த வந்தாங்க? சும்மா பேரம் தான் பேரம். டிஎம்கே ஓட்ட உடைக்கணும், அவ்வளவுதான் அவங்க வந்து. சோ டிஎம்டிகே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த முதலமைச்சர் சீட்டை ஒண்டி கொடுத்துட்டு மத்தத வந்து நீங்க கேரி ஓவர் பண்ணி. பெஸ்ட் சீனியர் அவர் தாங்க சொல்ல போனா. நல்லா பிரகாசமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ரெண்டும் ஒரே கலர் தான் தெரியல. கலர் கட்சி கலர் கொடி கூட ஒரே கலர் மட்டும் வராது. ஜாலியா இருப்பாங்க. 2 டீமுக்கு வந்து குத்துருங்க. இப்போ இன்னொரு டீமுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணி இருக்குது. ஆனா இப்ப இந்த டிஎம்டிகே பத்தி பேசின்னு இருக்கும் போது நேத்து வந்து விஜயோட அப்பா வந்து சொன்னார் பாத்தீங்களா, காங்கிரஸ் வந்து விஜய் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணுமா? என்ன வாய்ப்பு பயன்படுத்தணும்? ஆட்சி நான் கேக்குறேன், என்ன வாய்ப்பு? ஜெயிச்சிட்டா ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம்ல, ஜெயிக்கணும்ல. ஆட்சி அதிகார பங்குனா நான் உச்சத்துல இருக்கிறேன். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ்க்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா? தெரியாதா? தெரியும். அவ்வளவுதான். கீழே பேஸ்ல இறங்குனாங்கன்னா தட்டி தூக்கிடுவாங்க விஜய் கூட சேர்ந்து. எந்த பேஸ்ல? காங்கிரஸ்க்கு வந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு அழைப்பு விட்டாரு. அப்பான்ற முறையில, கட்சிக்காரன்ற முறையில அப்பான்ற முறையில. ஏங்க என் பையன் கட்சி தொடங்கி இருக்கான், டிஎம்கேவோ மதிக்கல, ஏடிஎம்கேவோ மதிக்கல, யாரும் மதிக்க மாட்டீங்க, ஃபீல் பண்ண மாட்டானா? கடைசியில விட அப்பா தான் ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் வந்து ஏதோ ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரி லைட்டா, காங்கிரஸே ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோ, எங்க ஆளு உங்களுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை காங்கிரஸ் இங்க போய் சேர்ந்துட்டா எங்க தேமுதிக கூடயா, டிவிகே கூடயா? டிவிகே, காங்கிரஸ், தேமுதிக, இப்ப லெஃப்ட் அவுட்ல இருக்கிற பாமக பி டீம், இந்த 4 டீம் சேர்ந்தா அவ்வளவுதாங்க. இவங்க எக்ஸ்பாண்டபிள்ஸ்ங்க. 200 பிளஸ் 200. ஆமா 200. எஸ்ஐசி பாரு. அப்போ வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் வந்து ஒரே பேச்சுல. ஆமா, அவர் வந்து தூது விட்டு இருக்காரு தன்னுடைய பிள்ளைக்காக. ஆனா தூது விட்ட உடனே இந்த சைட்ல இருந்து கலாச்சிட்டாங்க. எங்க இது அந்த தூது எல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கெல்லாம் சேர்ற ஐடியால இல்லங்க. நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓட இருக்கிறோம். நாங்க வெளியில வரதுக்கு ஆசைப்படல. நாங்க வந்து ஃபெவிக்விக் போட்டு விட்ட கம்மு மாதிரி இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. உள்ள வந்து நீங்க ஏதோ கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்டாண்டர்டா டிஎம்கே ஓட இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க வந்து அங்க கூட்டணி பிரச்சனை சலசலப்பு லைட்டா இருக்கு. எல்லா கட்சியிலும் இருக்கதா செய்யும். அவங்க வந்து சீட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் டிஎம்கே விட்டு போகுமான்றதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் வாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அந்த கூட்டணி, திமுக கூட்டணி அப்படியே ஸ்டாண்டர்டா தான் இருக்க போகுது. அவங்க பிளஸ் ஆர் மைனஸ்ல நின்னுப்பாங்க. ஏடிஎம்கே கூட்டணி பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேமுதிக வந்து இங்கிட்டு போதான்னு பாப்பாங்க. அப்படி இல்லன்னா இங்கிட்டு டிவிகே கிட்ட தான் போனோம். இப்படி போனாலும் சரி, டோரை மூடிக்கின்னு நீங்க அப்படிக்கா போங்க, நாங்க இப்படி நின்னுக்கிறோம். பாமகவும் வந்து பாப்பாங்க. பாமக இப்ப அதுதான் மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் எங்க போவாருன்னு நினைக்கிறீங்க? அன்புமணி கிட்ட போய் கட்டி பிடிச்சு வாய்ப்பே இல்லடா. என்னங்க அது அப்புறமா அசிங்கமாயிட்டாதா? ஆமா ஆமா. பையனை எதிர்த்து அவ்வளவு பேசிட்டு இவனெல்லாம் பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன், இவனுக்கு எல்லாம் மத்திய அமைச்சரை போஸ்டிங் போட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன், இவன் வந்து பாட்டில தூக்கி அடிச்ச கேரக்டர், இவன் வந்து நான் பேசிட்டே ரெக்கார்ட் பண்ண கேரக்டர், அப்பெல்லாம் வாய்ப்பு இல்ல. ராமதாஸே வந்து அந்த சைடு போனாலும் அவங்க பொண்ணு விட மாட்டாங்க. அவங்க வந்து பையன் தம்பி மேல ரொம்ப காண்டுல இருக்கிறாங்க. அது வாய்ப்பு கிடையாது. ஆனா ராமதாஸ் அவர்களை டிஎம்கே சேர்த்துக்குமா? அதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. எப்படி சேர்த்துக்குமானே தெரியல. ஏன்னா அங்க வந்து விசிகா இருக்கு. ஆல்ரெடி வந்து திருமாவளவர் என்ன சொல்லியிருக்காரு முன்னாடியே, பாமக இருக்கிற டீம்ல நாங்க இருக்க மாட்டோம் சொன்னாரு. பட் இப்ப லைட்டா ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. கூட்டணி டிஎம்கே யார வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் நாங்க எங்க கொள்கையில வந்து உறுதியா இருக்கோம். 2014 நாங்க என்ன சொன்னோமோ அதே கொள்கையில உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் டிஎம்கே வந்து பாமகவை சேர்க்க யோசிக்கும். ஏன்னா தலித் ஓட்டு வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ திருமாவளவர் இருந்தா அந்த ஓட்டு எப்படியோ வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்ப பாமக உள்ள வந்து இந்த ஓட்டு பாதியா ஸ்பிளிட் ஆகி பாமக ஓட்டும் சரியா உள்ள வராம போச்சுன்னா அது எல்லாருக்கும் ஆபத்து இல்ல, எல்லாமே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால வந்து மேபி முதலமைச்சர் யோசிச்சு இருக்கலாம், பாமக உள்ள சேர்க்கலாமா வேணாவா. எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் நடக்காது. திருமாவளவன் ஸ்ட்ராங்கா இருக்காருல கூட, திருமாவளவரை கூட லைட்டா கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாமக உடைஞ்சு போயிருக்கு. அவர் வந்து கரெக்ட். அவர் அதே மாதிரி திருமாவளவர் வந்து
டாக்டர் ராமதாஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ள ஒரு ஆள் நல்லா தான் தான். இருந்தாரு, ஆமா. ஆமா, முன்னாடி ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. சோ சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஓட்டு வந்து இது ஆகுமா, டிரான்ஸ்பர் ஆகுமா, கனெக்ட் ஆகுமா அப்படின்றத உட்காந்துதான் இப்ப எல்லாருமே யோசிப்பாங்க. இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து டிவிகே சைடு தள்ளி விட்டு டிவிக்கு போனா அப்ப எங்க உட்கார வருவாரு? அவர் தான் விஜய் கீழே தள்ளி விட்டு மேல உட்காந்துருவாரு. பக்கத்து சீட்டு ஊத்துருவாங்க. ஆதவ அர்ஜுனா என்னங்க அது ரொம்ப இதுவா அவங்க வந்து விஜய் பக்கத்துல உட்காராம இருக்க மாட்டாங்களே. அதுக்கே ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே சண்டை. யாரு உட்காந்து, நான் உட்காந்தா நீ உட்காந்தா. நேத்து வந்து ஒரு காட்சி பார்த்தேன், அருமையான காட்சி. நீ பாத்தியா? பாக்கல. என்ன காட்சி? அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல புசி ஆனந்துக்கு வந்து செங்கோட்டையன் சால்வை போட்டு பாத்தேங்க. அதெல்லாம் அல்டிடியூட் கோருங்க, அல்டிடியூட் கோரு. ஆனா செங்கோட்டையன் எவ்வளவு 9 டைம் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனுஷன் யாரோ அவருக்கு சால்வை போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரே புசி ஆனந்து சால்வை போட்டுட்டு அந்த சால்வை எடுத்து அவருக்கே போட்டுக்கிறார். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. புசி ஆனந்தரா பார்த்தேன். இதே விஜய்க்கு அந்த சால்வை போட்டுட்டு அவரும் கூட நின்னுட்டாரு. உச்ச நடிகர், ஒரு உச்ச நடிகர், ஒரு ஃபேம் இருக்கு. ஏங்க புசி எவ்வளவுப்பா, எந்த அளவுக்கு இப்ப அதிமுக வெளியே வந்தோம் ரொம்ப இதெல்லாம். இப்ப வந்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இதை பார்த்துன்னு உயிரோட இருப்பாங்க. மனுஷனையா நீ? ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுகிற, இந்த மாதிரி சாலை போடுற, இந்த மாதிரி அவன் கட்சியோட பண்ணது இல்ல. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, இந்த டீமுக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் அவன் நல்ல மனுஷனா இருப்பான். ஆமா, இந்த டீமுக்கு உள்ள போயிட்டோம்னா அவனும் தற்கொலை மாறிட்டான். தற்கொலை ஆயிட்டாப்புல. இவரும் வந்து உள்ள போனோம்னா ஒரு தற்கொலையா மாறிட்டாருங்க. ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிருந்தாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விசில் வந்துருச்சு, எங்க ஆள் பாக்குற வியூஸ் வந்து நிறைய போகுது. வச்சு கணக்கு பண்ணி ஓட்டு செக் பண்றானுங்கப்பா. அங்க பேசின அந்த மாவட்ட கூட்டத்துல பேசின எல்லாமே வியூஸ் தான். ஃபெலிக்ஸ் கூட எல்லா வியூஸ். முதலமைச்சர் பேசின வீடியோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் தான் பாத்துருக்காங்க. ஆனா நம்ம வீடியோ பாருங்க இவ்வளவு பேர் பாத்துருக்கு அப்படின்னு பார்த்தா சீமான் தான் முதலமைச்சர். டிடிஎஃப் வாசனை வியூஸ் எவ்வளவு போகுது தெரியுமா? வாட்டர்மெலன் ஸ்டார் வியூஸ் எவ்வளவு போகுது? அண்ணன் சீமான பத்தி பேச மாட்டேன்னு எவ்வளவு எடுத்து கொடுக்குறோம். என்னப்பா நீ எவ்வளவு உச்சத்துல இருந்தாரு ஒரு யூடியூப் ஸ்டாரா இருந்தா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் தெரியுமா? நீங்களா இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார் எடுத்து பாருங்க. எங்க அண்ணன் சிஎம் ஆனாரா? எப்பனாச்சு சிஎம் ஒரு எம்எல்ஏ ஆனாரா? கவுன்சிலர் கூட அதுக்குதான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் நீங்க வந்து எலெக்ஷன் பொழப்ப நடத்தி அங்க வந்து வியூஸ வச்சு ரேஸ் போட்டுக்கோங்க. ஆனா செங்கோட்டையன் எனக்கு ரொம்ப எனக்கு அவர் பண்ண செயல் இப்பதான் தெரியுது. எடப்பாடி எதுக்கு தொத்து விட்டாருன்னு சொல்லிட்டு தெரியுதா? வீரமே இல்லைன்ற இந்த அளவுக்கு மானங்கட்டு போயிருப்பாப்புல. அசிங்கம் பாது. 9 டைம் எம்எல்ஏ. எம்ஜிஆர் கூட பயணிச்சவருங்க, சும்மாவாது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அதுவும் திருப்பி சொல்றாங்க, விஜய்க்கு போட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேங்க. ஏன்னா புசி ஆனந்துங்க, ஏன்னா பாண்டிச்சேரியில ஒரு தெருவுக்கு எம்எல்ஏங்க அவரு புசின்றது. அப்போ இவருக்கே தெரிஞ்சிருக்குங்க. அப்போ இதுல பிரச்சனை என்னன்னா, நிறைய வாட்டி விஜய ரீச் பண்ண பாத்துருப்பாப்ல, ஒரு வாட்டி விஜய் வந்து மதிச்சிடல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இது விஜய புசியானதுதான். விஜய் நேரடியா நம்ம ரீச்சே பண்ண முடியாது, நம்ம கருத்தை சொல்லவும் முடியாது போல. சரி நமக்கும் வேற வழி தெரியல. ஐயா புசி ஐயா வாங்க. உடனே புசி சிரிப்பு பார்த்தே இல்லையா? அது சிரிப்பு மனசுல வச்சுக்கிறேன். அண்ணன் கிட்ட வந்துட்டல, அண்ணன் பாத்துறேன். அந்த மாதிரி தாங்க வெக்கம் கெட்டு போயிருக்குது செங்கோட்டையன். இருந்தாலும் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா பேசுறீங்க, உண்மையா பேசுறீங்க. வாழ்க்கையில ஒரு வாட்டி இதே மாதிரி உண்மையா பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்களே வந்து எங்களுடைய ஆதரவை தரோம். என்ன மட்டும் ஆதரவு தரேன். ஆதரவுனா வீடியோல ஆதரவு தரேன். ஒருத்தர் உண்மையை பேசும்போது அதுக்கு ஆதரவு தரக்கூடாது. அவர் பொய்யா பேசிட்டாரு, அது கரெக்ட். நீங்க உண்மையை பேசிருக்காரு, அதனால நான் அவருக்கு வந்து ஆதரவை தரோம். இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் நிறைய உண்மையை பேசணும் விஜய பத்தி. எல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஐடி டீம் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டு கொஞ்சம் சீரியஸா வேலை செய்ய சொல்லுங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக சீக்கிரம் போறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.